விநாயகர் கோவிலுக்கு சென்றால் ஏன் தோப்பு கரணம் போடுகிறார்கள் தெரியுமா? புராணக் கதையின்படி ஒரு நாள் கணபதி திடீரென்று சுதர்சன சக்கரத்தின் மீது மிகுந்த ஈர்ப்பு கொள்கிறார். அதே நேரத்தில் பல அசுரர்களின் கொடுமையால் அனைத்து தேவர்களும் பெரும் துன்பத்தில் சிக்குகின்றனர். அந்த அசுரர்களை அழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் சுதர்சன சக்கரம்தான் என்பதால் அவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவை சந்திக்க வைகுண்டம் செல்கிறார்கள். வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு யோக நித்திரையிலிருந்து எழுந்தபோது அங்கே இருந்த அனைவரும் அதிர்ச்சியடைகிறார்கள். ஏனெனில் சுதர்சன சக்கரம் காணாமல் போயிருந்தது. உண்மை என்னவென்றால் கணபதி அதை ஒரு இனிப்பை போல நினைத்து சாப்பிட்டு விட்டார். ஒரு புறம் அசுரர்கள் கொண்டாட்டத்தில் மூழ்கினர், மற்றொரு புறம் தேவர்கள் மிகுந்த கவலையில் ஆழ்ந்தனர். அப்போது மகாவிஷ்ணு புரிந்து கொண்டார், ஒரு குழந்தையின் மீது பலத்தை பயன்படுத்த முடியாது என்று. அதனால் அவர் ஒரு பக்தரின் வேடம் எடுத்து கணபதியின் முன்னிலையில் தோப்பு கரணம் போட ஆரம்பித்தார். இந்த காட்சி மிகவும் நகைச்சுவையாக இருந்ததால் கணபதி சத்தமாக சிரித்தார். அந்த சிரிப்பின் போது சுதர்சன சக்கரம் வெளியே வந்தது. இதனால்தான் இன்றும் பக்தர்கள் கணபதி முன்னிலையில் தோப்பு கரணம் போடுகிறார்கள். அகங்காரத்தை விட்டுவிட்டு அருளை பெற வேண்டும் என்பதே அதன் நோக்கம். இதைப் போல மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் காலத்தின் குரல் சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.